Hi friends, welcome to ANBIL SAHITYA Education Channel. In the channel, TRB, TET exam, UGC NET exam, SLET exam, college examination, அனைத்து விதமான updates வரக்கூடிய சேனலுங்க. Keep watching and keep supporting. Hi friends, this is Sumathi Ravichandran. இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்கலாங்க. காலேஜ் டிஆர்பி தேர்வில் 20s, 30s, 40s இப்படி எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களும் பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பேசக்கூடிய கண்டென்ட்டுங்க. இந்த காலேஜ் டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம்தான் எக்ஸாம் வச்சு எடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு கண்டினியூஷன் இல்லாமல் இருக்கிறதுனால எல்லா வயதினரும் இந்த தேர்வுக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்ம பார்த்திங்கன்னா காலேஜ் முடித்தவங்க, பிஹெச்டி முடித்தவங்க, நெட்டு ஸ்லெட்டு பாஸ் பண்ணவங்க இந்த தேர்வுக்கு அப்ளை பண்ண போகிறாங்க. ஸோ ஏஜ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 25 ஏஜில் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணுவாங்க, 40s, 50s எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது சேம் சிலபஸ் தாங்க. ஆனால் எல்லா ஏஜ் குரூப்காரங்களும் ஒரே மாதிரி படிப்பாங்களா, எல்லாருமே பாஸ் ஆக முடியுமா அப்படிங்கிறத ஒரு பெரிய கொஷின் மார்க். ஸோ அதை பற்றி தான் ஒரு சின்ன மோட்டிவேஷன் டிப்ஸோடு இந்த வீடியோ பேசலாங்க, சரிங்களா? அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய 2000 கிட்ஸ், 19 கிட்ஸ் இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறாங்க, நிறைய இன்ஃபர்மேஷனை சீக்கிரமாகவும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா காலேஜ் டைரெக்டாக பிஹெச்டி முடிச்சுட்டு எம்ஃபில், பிஹெச்டி, ஸ்லெட்டு, நெட்டு அப்படின்னு இப்போ முடித்தவங்க அவங்க ஒரு விதமாக ப்ரிப்பேர் ஆகணும். இதுவே ஏற்கனவே ரொம்ப வருடமாக பிஹெச்டி முடிச்சுட்டு ஒரு கல்லூரியில் நீங்கள் ப்ரைவேட் கன்சர்னில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வேறு மாதிரி ப்ரிப்பேர் ஆகணும், சரிங்களா? அதாவது அல்டிமேட்டாக பார்த்திங்கன்னா எல்லாருமே சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும், நோட்ஸ் எடுத்து தான் படிக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பார்க்கணும், நிறைய மார்க் டெஸ்ட்லாம் எழுதணும், சரிங்களா? ஆனால் யங் பீப்புளுக்கும் எல்டர்ஸுக்கும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். இவங்களுக்கு டைம் இருக்கும் ஆனால் படிக்க மாட்டாங்க, ஆனால் எல்டர்ஸ்க்கு டைம் இருக்காது, ஆனால் கொஞ்ச நேரத்தில் படித்தாலே அவங்க நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ எல்லா ஏஜ் குரூப்காரங்களும் இந்த தேர்வில் எளிதாக வெற்றி பெறணும் அப்படின்னா முதல்ல படிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா ஏஜ் குரூப் பீப்புள்கிட்டையும் முதல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது இருக்கணுங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லாமல் ஒரு விஷயத்தை தொடங்குனீங்கன்னா அதில் இறுதியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிறது கேரண்டியாக சொல்ல முடியாது, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை நம்மளால் செஞ்சு முடிக்க முடியுமா அப்படிங்கிறத முதல்ல உங்கள் மைண்டில் கொஸ்டினாக கேட்டு பாருங்கள். உங்கள் உடம்பும் மனதும் சேர்ந்து ஒத்துழைச்சதுன்னா கண்டிப்பாக இந்த தேர்வை ஈஸியாக கிளியர் பண்ண முடியும், சரிங்களா? ஏன்னா நம்மளுக்குள்ளே ஒரு பாசிட்டிவான விஷயம் மைண்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். அது 40 வயசில் இருக்கிறவங்களா இருக்கலாம், 50 வயசு, 20 வயசு, எந்த வயசுனா இருந்தாலும் ஒரு பாசிட்டிவான அப்ரோச் அந்த தேர்வை நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு எண்ட் ரிசல்ட் பாசிட்டிவாக கிடைக்கும், சரிங்களா? அதனால் நீங்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும், நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜியோடு இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிக்கும்போது நிறைய மனச்சோர்வு ஏற்படும், நெகட்டிவான விஷயங்கள் வந்து போகும். அப்படி அந்த மனச்சோர்வெல்லாம் வரும்போது நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், ஒரு கன்சிஸ்டண்ட்டாக படிக்கக்கூடிய விஷயத்தை ஹேபிட்டாக மாற்றுங்க. அப்படி ஹேபிட்டாக மாற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன விஷயம் இருந்தாலும் அடடா நம்ம இந்த ஒரு 4 மணி நேரத்தில் இந்த கண்டென்ட்டை படித்து முடிச்சிடணும், அதனால் நம்ம பார்த்திங்கன்னா டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது, இருக்கிற நேரத்தை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த காலேஜ் டிஆர்பி எக்ஸாமினேஷன் நீங்கள் கிளியர் பண்ணணுன்னா உங்கள் மென்டல் ஸ்ட்ரென்த் அது ஜாஸ்தி இருக்கணும். முதல்ல அதுக்கு முன்னாடி எல்லா இஷ்யூஸும் இல்லாமல் ஒரு கிளியர் தாட்ஸ் வச்சுக்கோங்க. மைண்டை நல்லா ஹாப்பியாக வைங்க. நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்களோ அவ்வளோ மணி நேரம் நீங்கள் நல்லாவே படிக்க முடியும். எந்த ஒரு மென்டல் ஒரீஸ் இல்லாமல் மைண்டை பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்டல் கிளியராக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் என்ன படிச்சிங்கனாலும் ஈஸியாக மைண்டில் போய் பதிவாகும். அதனால் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரீஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஆழ்ந்த மெடிடேஷன்
ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹாப்பியான மைண்ட் செட் வந்துடும். எல்லா விஷயத்தையும் ரொம்ப பாசிட்டிவாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க. ஆனால் படிக்கக்கூடிய நேரமும் அதிகரிக்கும், படிக்கிற விஷயமும் பார்த்திங்கன்னா மறந்து போகாமல் இருக்கும். சரிங்களா? நம்ம வந்து எல்லா வயதினரோட தான் போட்டியிட போகிறோம். ஸோ நமக்கு தேவையான மார்க்கை நம்ம ஸ்கோர் பண்ணோம்னா எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய அதே 4 மாதம் 3 மாதம் தான் வந்து நமக்கும் கிடைக்க போகுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஒரு காம்படிஷனில் நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்காக என்னெல்லாம் நம்ம செஞ்சுக்க முடியுமோ அதெல்லாம் முதல்ல ஒரு பேப்பரில் லிஸ்ட் அவுட் பண்ணிடணும். மைண்டை ஹாப்பியாக வச்சுக்கணுமா, மெடிடேஷன் பண்ணணுமா, நோய் இல்லாமல் பார்த்துக்கணுமா, செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோடு இருக்கணுமா, பாசிட்டிவாக திங்க் பண்ணுமா, அதுக்கப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயங்க. கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா அதே 5 மணி நேரம் முடிஞ்ச அளவுக்கு வாரத்தினுடைய 6 நாட்கள்லையும் நம்ம பண்ணுறோமா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. நீங்கள் வேலைக்கு போகலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், காலேஜுக்கு போகலாம், என்ன வேணால் செய்யலாம். சரிங்களா? இல்லை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் ஏதாவது ஒரு ஜாப் செய்யலாம். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு படிக்கிறதுக்குன்னு ஒதுக்கிக்க வேண்டிய அந்த நேரத்தை ரெகுலராக ஒதுக்கி இருக்கிறீங்களா? ரெகுலராக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண அந்த ஷெட்யூலில் சிலபஸ் கண்டென்ட்டை வந்து படித்து முடிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத க்ராஸ் செக் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சிக்கு அடுத்தபடியாக இன்றைக்கி நம்மளுடைய வெற்றியை வந்து தடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறதா மொபைல் ஃபோன். அந்த மொபைல் ஃபோனில் அதிகமான நேரங்களில் குறிப்பாக சோஷியல் பிளாட்ஃபார்மில் சோஷியல் மீடியாஸில் செலவிடாதீங்க. நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், அதிக நேரங்களை நீங்கள் அங்கே போய் செலவிடும்போது உங்களுக்கு படிக்கிறதுக்குன்னு இருக்கக்கூடிய நேரங்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். சரிங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணிங்கனாவே உங்கள் பிரெயினில் வந்து நீங்கள் படித்த விஷயங்கள் போய் நல்லா ஆழ் மனசில் போய் பதிவாயிட்டே வரும். அதனால் வந்து நிறைய விஷயங்களை நீங்கள் ஞாபகப்படுத்திக்க முடியும். சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு மொபைல் ஃபோன் யூசேஜை கம்மி பண்ணிடுங்க. ரைட்டுங்க. அடுத்தது இந்த தேர்வில் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா எப்போவுமே படிச்சுக்கிட்டே மட்டும் இருக்கக்கூடாது. படித்த விஷயங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணக்கூடிய ஒரு ஹேபிட்டை வச்சுக்கோங்க. ரிவிஷன் பண்ணுறது அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட்டு புக் எடுத்து வச்சு பார்த்து தான் ரிவிஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போதோ, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போதோ, இல்லை வீட்டில் நீங்கள் துணி துவைக்கிறீங்களா, அந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நடக்கும்போது கூட அப்போது நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னத்தை படிச்சிங்க அப்படிங்கிறது கொஞ்சம் நேரம் யோசித்து பார்க்கலாம். 5 மணி நேரம் படிச்சிங்கன்னா அரை மணி நேரமாவது நீங்கள் படித்ததை யோசித்து பார்த்து ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய பெர்மனன்ட் மெமரியில் போய் கண்டென்ட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால் மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ நேரம் ரிவிஷன் பண்ண முடியுமோ மறக்காமல் ரிவிஷன் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம புக்கு ஃபுல்லாக படிக்கணுமா அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு பெரிய கொஷின் மார்க் இருக்கும். இல்லைங்க, நீங்கள் புக்கு ஃபுல்லாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. அதே நேரத்தில் சிலபஸை வச்சுக்கிட்டு சிலபஸில் இருக்கக்கூடியதில் எந்த பகுதியிலிருந்தெல்லாம் அதிகமான கேள்விகள் கேட்டிருக்காங்க, நிறைய தேர்வெல்லாம் எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு அனுபவம் இருக்கும். அப்போது அந்த மாதிரி வந்து சிலபஸ் சென்ட்ரிக்காக டாபிக் சென்ட்ரிக்காக படிச்சிங்கனாலும் கண்டிப்பாக பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அப்ஜெக்டிவ் டிஸ்கிரிப்டிவ் ரெண்டும் இருக்கிறதுனால நம்ம ஓரளவுக்காவது சில விஷயங்கள் செலக்டிவாக படிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்னில் எழுதும்போது ரொம்ப ரொம்ப தேவைப்படக்கூடிய கண்டென்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சு எழுத முடியும். அப்ஜெக்டிவ் டைப்லையாவது அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணு முன்னாடி 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் சூஸ் பண்ணி ஆன்சராக போட போகிறீங்க. ஆனால் டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்ன் எழுதும்போது அப்படி கிடையாதுங்க. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதிலை நீங்கள் கொடுத்துருக்கணும். கொடுத்துருக்கக்கூடிய டைம் லிமிட்டில் தான் நீங்கள் ஆன்சர்ஸும் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுக்கெல்லாம் ரொம்ப ஃபண்டமெண்டலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம படிக்கும்போது டாபிக் சென்ட்ரிக்காகவும் சிலபஸ் சென்ட்ரிக்காகவும் படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கல்லூரியில் வேலை பார்க்குறோம்னா நிறைய வாஸ்ட் சிலபஸ் வச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக கவனமாக இருந்து படிச்சிங்கன்னா தான் இந்த எக்ஸாமை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ண முடியுங்க. அதுக்கப்புறம் இறுதியாக பார்த்திங்கன்னா
டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. டைம் மேனேஜ்மெண்ட் படிக்கிறதுலையும் இருக்கணும், அதே நேரத்தில் ஆன்சரை நீங்கள் எழுதி பார்க்குறதுலையும் இருக்கணும், எக்ஸாம் ஹாலில் போய் நீங்கள் ஆன்சர் எழுதுறதுலையும் இருக்கணும். அது அப்ஜெக்டிவ் டைப்லேயும் சரிங்க, டிஸ்கிரிப்டிவ் டைப் பேட்டர்ன்லேயும் சரிங்க. அந்த பர்டிகுலர் ஸ்டிப்புலேட்டட் டைம்குள்ளே நம்ம கண்டென்ட்டை முடிக்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. டைம் மேனேஜ்மெண்ட் தெரியலைன்னா நம்ம நிறைய கேள்விகளை அங்கே எழுதாமல் விட்டுட்டு வந்துடுவோம், நமக்கு கிடைக்க வேண்டிய மார்க்கு கிடைக்காம போயிடும். சரிங்களா? அதனால் நண்பர்களே, இந்த காலேஜ் டிஆர்பி எக்ஸாமுக்கு எவ்வளவு ஷார்ட்கட்ஸ் பயன்படுத்துகிறீங்களோ, எவ்வளோ ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்களோ, அவ்வளோ ஸ்மார்ட்டாக உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்குங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் காலேஜ் டிஆர்பி சம்மந்தமாக ஸ்டடி பிளான் வீடியோஸ் இருக்குங்க. ஹவுஸ் ஒய்ஃப், அதே மாதிரி ஒர்க்கிங் பீப்புள், டெய்லி ஸ்டடி பிளான் எல்லாமே இருக்குது. 120 டேஸ் ஸ்டடி பிளான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் அந்த வீடியோஸ் பார்க்கலைன்னா பாருங்கள். அன்பில் சாகித்யா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை லைக்ஸாகவும் கமெண்ட்ஸாகவும் எப்பொழுதும் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கலாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நம்ம வீடியோஸ்னுடைய அப்டேட் வந்து நம்ம அதில் போஸ்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிறப்பான வீடியோவோட மறுபடியும் நான் சந்திக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next வீடியோங்க.